மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பகுதி 2ல் என்ன பார்க்க போகிறோன்னா, மாநிலங்களவை மக்களவை சமநிலையில் உள்ள இடங்கள். இப்போ மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் ஒரு சில பவர்ஸ் வந்து சம இடங்களில் இருக்கும், ரெண்டு பேருமே ஏற்ற மாதிரி. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னா, முன்வரைவுகள் மற்றும் சட்ட திருத்தங்களை நிறைவேற்றுதல். சரிங்களா? அதாவது ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா அதோட முன்வரைவு சட்ட திருத்தம் நிறைவேற்றுறதுல மக்களவை மாநிலங்களவை ரெண்டுக்குமே பங்கு இருக்குது. ரைட், ஓகே. ரெண்டாவது பாருங்கள், இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவினங்கள் தொடர்பான முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துதல். அந்த முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துறது. ஓகே. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல். சரிங்களா? இது முக்கியமானது. ரெண்டு பேருமே செய்வாங்க, மக்களவை மாநிலங்களவை. 4வது பாயிண்ட் பாருங்கள், துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவையே துவக்க முடியும். இது மட்டும் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையோட சபாநாயகர், அவைத்தலைவர். அப்போது துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கணும்னா அதுக்கான தீர்மானம் ஃபஸ்ட்டு எதில் கொண்டு வரணும் அப்படின்னா மாநிலங்களவையில் தான் கொண்டு வர முடியும். சரிங்களா? இது சமநிலையில் வராது, பட் உள்ளே கொடுத்துருக்காங்க. இது மாநிலங்களவையோட முக்கியம். சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இதெல்லாம் கதை தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, இது எல்லாத்தையும் நீக்கணும், அதாவது பதவி நீக்கணும் அப்படின்னா அவங்க அது சார்ந்து இது ரெண்டுமே, லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேருமே இதில் பங்கு பெறுவாங்க. இது முக்கியமானது. 6வது பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவரின் அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல். சரிங்களா? அப்போ குடியரசுத் தலைவரோட அவசர சட்டங்களுக்கு ரெண்டு பேருமே ஒப்புதல் அளித்தா தான் அது நிறைவேறும். அடுத்து, குடியரசுத் தலைவரின் 3 விதமான அவசர நிலை, அதாவது 352, 56, 60. சரிங்களா? மத்திய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி, இது 3க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அவையும் ஒப்புதல் அளிக்கணும். இதில் 365 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 356 இது ரெண்டுமே மாநில நெருக்கடி தான். சரிங்களா? இது வந்து எல்லாருமே 356 மட்டும் மாநில நெருக்கடின்னு நினச்சிட்ருப்பீங்க. 365ம் மாநில நெருக்கடி தான். ஆக்சுவலாக இப்போ மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஆயிடுச்சு அப்படின்னா 356 யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒன்றிய அரசு சொல்லி, அதாவது மத்திய அரசு சொல்லி மாநில அரசு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்கல அப்படின்னா அதுக்கு 365 பயன்படுத்துவாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாநில நெருக்கடிக்கு கீழே தான் வரும். சரிங்களா? இதுவும் நம்ம 12th புக்குக்குள்ளே தான் இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறமேட்டு எந்த லெசனில் இருக்குன்னு சொல்கிறேன். சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், 8வது, பிரதமர் உட்பட அமைச்சர்களை தேர்வு செய்தல். இந்திய அரசமைப்புப்படி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் 2 அவைகளில் ஏதேனும் ஒரு உறுப்பினராக இருத்தல் வேண்டும். இப்போ பிரதமரோ இல்லை அமைச்சர்களோ மக்களவை மாநிலங்களவை ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றிலையாச்சும் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட்டு 10வது பாயிண்ட்டு முக்கியமானது. உச்சநீதிமன்றம் மற்றும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகார வரம்பை அதிகப்படுத்துதல். சரிங்களா? இப்போ ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட யூபிஎஸ்சியோட தேர்வாணையத்தை அதோட அதிகாரத்தை அதிகப்படுத்துறது. சரிங்களா? இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 பேர்த்துக்குமே பங்கு இருக்குது. சரி, ரைட். அடுத்து பாருங்கள், மக்களவையுடனான சமமற்ற நிலை அப்படின்னா என்னென்னா, மக்களவைக்கு பவர் அதிகமாக இருக்கும், ஒரு சில இதில் மாநிலங்களவைக்கு கம்மியாக இருக்கும். அது எதுன்னு பார்த்திங்கன்னா, நிதி முன்வரைவானது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த இயலும். அதாவது மக்களவைன்றது முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இருக்குது. அதனால் அதுக்குன்னு ஒரு சில எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது. அதில் ஒன்று தான் இது. நிதி முன்வரைவு அப்படின்றது ராஜ்யசபாவில் கொண்டு வர முடியாது. சரிங்களா? அது வந்து மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அது வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து பாருங்கள், மாநிலங்களவை நிதி முன்வரைவில் திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ இயலாது. பார்த்தீங்களா? அப்போது மக்களவைக்கு தான் பவர் அதிகம், மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாது. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது 14 நாட்கள் வேணால் தாமதப்படுத்தி வைக்கலாம், அவ்வளோதான். 14 நாள் தாமதப்படுத்தி வைக்கலாம், அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும். அடுத்து பாருங்கள், 4வது பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு நிதி முன்வரைவு சட்ட உறுப்பு 110 கீழ் கூறப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக இல்லாதிருப்பினும் அது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். அதாவது விதி 110 அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிற ஆர்டிக்கல் கிடையாது, இது சட்டசபைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இருக்க விதி 110. இந்த 110ல் ஒரு விஷயத்தை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அது சார்ந்து விவாதம் நடத்தவோ எதுவோ செய்ய தேவையில்லை, டைரெக்டாக வந்து அது சட்டமாயிரும். அதனால தான் நிறையாது 110 விதியின் கீழே அறிவிப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேலை 110 விதியின் கீழே அறிவிக்கலை இருந்தாலும் அது வந்து ஒரு நிதி மசோதாவாக இருந்துச்சுன்னா அது மக்களவை மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அது வந்து மாநிலங்களவை
நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்கள். ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என்று தீர்மானிக்கும் அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கே உள்ளது. அதாவது ஒரு முன்வரைவு பண முன்வரைவா சாதாரண முன்வரைவான்னு தீர்மானிக்கிற அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, மாநிலங்களவை பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள். ஈரவைகளின் கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகரை தலைமை தாங்குகிறார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நாடு ஒரே தேர்தல், சரிங்களா, இதுக்கு பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு மக்களவை மாநிலங்களவை 2 பேரும் கருத்து வேறுபாடாக இருந்தாங்க. அப்போ பிபி சௌத்ரி அவர் தலைமையில் கூட்டுக்குழு அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த கூட்டுக்குழு அமைச்சாங்க அப்படின்னா இப்போ மக்களவையும் இருக்காங்க மாநிலங்களவையும் இருக்காங்க. இந்த 2 பேர்த்துக்கும் ஒரு ஒரு தலைமை தாங்குகிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். மாநிலங்களவை சபாநாயகர் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி. அடுத்து பொதுவாக கூட்டங்களின் வாக்கெடுப்பில் மக்களவையின் நிலைப்பாடை வெற்றி பெறும். ஆமாம், ஏன்னா கூட்டத்தில் மக்களவையின் நிலைப்பாடு தான் வெற்றி பெறும். ஏன்னா அதில் தான் எம்பி அதிகம், மாநிலங்களவையில் எம்பி கம்மி. சரியா, சரி. அடுத்து பாருங்கள். மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம், ஆனால் அதற்கான வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாது. இப்போ ஒரு நிதிநிலை அறிக்கை வந்துருச்சு, அந்த நிதிநிலை அறிக்கை தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் விவாதம் வேணால் நடத்தலாம் மாநிலங்களவை, ஆனால் வாக்கெடுப்பில் பங்கெடுக்க முடியாது. 9வது பாயிண்ட் பாருங்கள். அமலில் உள்ள தேசிய அவசர நிலையை நீக்கும் தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அவசர நிலை ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மணிப்பூரில் இப்போ அவசர நிலை போட்டிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா மாநிலங்களவை கேன்சல் பண்ண முடியாது, மக்களவை தான் கேன்சல் பண்ண முடியும். சரியா, இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் மக்களவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 10வது பாயிண்ட்டு, இது முக்கியமானது. என்னென்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவை ஏற்றுக்கொள்ளும், ஏனெனில் அமைச்சர்கள் குழுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் மக்களவைக்கே பொறுப்பானவர்கள். இது ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா, அதாவது அமைச்சர்கள் குழுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் யாருக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். சரியா, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது, ஏற்கனவே கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவையின் சிறப்பு அதிகாரங்கள். இந்த 3 அதிகாரம் ரொம்ப முக்கியங்க. இப்போ மக்களவைக்கு சிறப்பு அதிகாரம் பார்த்தோமா, மாநிலங்களவைக்கான சிறப்பு அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று என்னென்னா ஆர்டிக்கிள் 249. இது மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தோம், அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இருக்கும். இப்போது மாநில பட்டியலில் மாநிலங்கள் சட்டம் இயற்றிக்கலாம், மத்திய பட்டியலில் மத்திய அமைச்சரவை சட்டம் இயற்றிக்கலாம், பொதுப்பட்டியலில் 2 பேருமே சட்டம் இயற்றிக்கலாம். ஆனால் மத்திய அரசு சொல்கிறது தான் ஃபைனல் ஆகும். இப்போது மாநில பட்டியலில் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காவல்துறை இருக்குது மாநில பட்டியலில், அதில் ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா மக்களவையால் இயற்ற முடியாது. ஆனால் மாநிலங்களவை அவங்களுக்கு அந்த ஆர்டிக்கிள் 249 படி அதிகாரம் கொடுத்துட்டா அவங்க அந்த காவல்துறை ஃபார் எக்ஸாம்பிள் மாநிலங்களவையில் இருக்கிறதுல அவங்க சட்டம் இயற்றிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து பாருங்கள் 312 யூபிஎஸ்சி. சரிங்களா, மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்க முடியும். சரிங்களா, யூபிஎஸ்சி முதலான தேர்வாணையத்தை புதுசாக எது உருவாக்கணும், ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி உருவாக்கணும்னா அது மாநிலங்களவையால் மட்டும்தான் முடியும். 312. இன்னொன்று நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவை மட்டும்தான் கொண்டு வர முடியும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, மறந்துடக்கூடாது. சரிங்க, அடுத்து இதில் பாருங்கள் 28வதுல இந்த கடைசி பாயிண்ட்டு முக்கியமானது என்னென்னா கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படை மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் காவலனாக மத்திய அரசின் அதிகார தலையீடுகளை தடுக்கிறது. எது அப்படின்னா மாநிலங்களவையை கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அப்போது மாநிலங்களின் உரிமையை பாதுகாக்கும் காவலன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மக்களவையா மாநிலங்களவையான்னு கேட்பாங்க. மாநிலங்களவை தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர், ரொம்ப முக்கியமான டேட்டா. அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கிள் 120 என்னன்னா இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும். என்ன நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எதுனா ஆர்டிக்கிள் 120. இதில் இதுதான் முக்கியமான பாயிண்ட். சரியா, சரி. அடுத்து பாருங்கள் சட்டம் இயற்றுதல் மற்றும் அதன் நடைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ஒரு கதை மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்.
இப்போது மக்களாட்சி தத்துவத்தின் நம்பகத்தன்மையை வெளிப்படுத்துவது இது எல்லாமே வந்து சட்டம் இயற்ற நடைமுறைகளில் இருக்குது. இதில் முக்கியமான பாயிண்ட் எதுனா, எதிர்க்கட்சிகளின் பங்கு இன்றியமையாததாக இருக்கிறது. இப்போ புதுசாக ஒரு சட்டம் இயற்ற போகிறாங்கன்னா அதில் வந்து எதிர்க்கட்சியோட பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பரிசீலனைக்காக சட்ட முன்வரைவாக சட்டங்கள் முன்மொழியப்படுகின்றன கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக கதை தான். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான். சரிங்களா? சட்ட முன்வரைவானது இப்போது ஒரு சட்ட திருத்தம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இல்லை புதுசாக ஒரு சட்டம் இயற்ற போகிறாங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா முதல் வாசிப்புக்கு விடப்படும், 2வது வாசிப்புக்கு விடப்படும், குழு நிலைக்கு விடப்படும், அறிக்கை நிலை, 3வது வாசிப்பு. இந்த 3வது வாசிப்பு அறிக்கை நிலை வந்துச்சுனாவே மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து அது வந்து சட்டம் ஆயிரும். சரியா? இந்த ப்ரொசீஜர் படி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்டு, சட்ட முன்வரைவானது ஏதாவது ஒரு அவையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது, அங்கு சட்ட முன்வரைவு வாசிக்கப்படுகிறது. சரிங்களா? ஒரு மக்களவையிலையோ இல்லை மாநிலங்களவையிலையோ ஒரு சட்ட முன்வரைவு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வரப்படுது. பெரும்பாலான சட்ட முன்வரைவுகள் சம்மந்தப்பட்ட அமைச்சர்களால் கொண்டு வரப்படும். அப்போது ஒரு சட்ட முன்வரைவு புதுசாக ஒரு சட்டம் இயற்ற போகிறாங்க அப்படின்னா அந்த முன்வரைவு வந்து ஏதுனா அந்தந்த அமைச்சர் மூலியமாக தான் ஃபஸ்ட்டாக கொண்டு வரப்படும். சரிங்களா? மேக்ஸிமம். அது போக தனிநபர் முன்வரைவும் கொண்டு வருவாங்க. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி. அடுத்து இந்த இது முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு அதாவது சபாநாயகர் அல்லது மாநிலங்கள் இப்போது ஒரு வேளை தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து முன்கூட்டியே வந்து சபாநாயகர் அல்லது மாநிலங்களவை தலைவருக்கு ஒரு மாதம் முன்பே தெரிவிக்க வேண்டும். அப்போ இது கேட்கலாம். சரிங்களா? ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது எத்தனை மாதங்களுக்கு முன்பே வந்து தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு மாதத்துக்கு முன்பே யாருன்னு சபாநாயகருக்கு இல்லாட்டி மாநிலங்களவை தலைவருக்கு, துணை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு முன்வரைவு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா முதல் வாசிப்புக்கு விடுவாங்க. சரிங்களா? அதாவது முன்வரைவு அளிக்கப்பட்ட பிறகு அரசிதழில் பிரசுரிக்கப்படும். முன்வரைவு சபாநாயகர் அல்லது அவைத்தலைவர்கள் முதல் வாசிப்புக்கு முன்னரே முன்வரைவுகளை அரசிதழில் வெளியிடுவதை அனுமதிக்கலாம். இப்போது இந்த முதல் வாசிப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சட்ட முன்வரை கொண்டு வந்துட்டாங்க. இந்த முதல் வாசிப்பு இருக்குது. ஒரு வேளை சபாநாயகர் அனுமதி அளித்தாங்கன்னா இந்த முதல் வாசிப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே அரசிதழில் பிரசுரிக்கலாம். சரியா? சரி, அடுத்து பாருங்கள், முன்வரைவு முதல் வாசிப்பு நடைபெற்ற 2 நாள் கால இடைவெளிக்கு பிறகு 2வது வாசிப்பு நடைபெறும். அப்போ முதல் நாள் வாசிப்பு முடிஞ்சு 2 நாள் கழிச்சு, சரிங்களா, 2 நாட்களுக்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு 2வது வாசிப்புக்கு விடப்படும். சரிங்களா? சரி, ரைட். அடுத்து பாருங்கள். ஓகேங்க, அவ்வளோதான். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அதுக்கப்புறம் 2வது வாசிப்பு முடிஞ்சு உறுப்பினர்கள் சுற்றுக்கு விடப்படும். சரிங்களா? உறுப்பினர்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ 2ஆம் வாசிப்பு முடிச்சு அடுத்து குழுநிலை வரும். குழுநிலை அப்படின்னா என்னென்னா, ஒரு முன்வரைவு தேர்வுக்குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டால் ஒரு வேளை ஓகேங்க, இப்போது ஒரு வேளை வந்து என்ன அப்படின்னா குழுநிலைக்கு, இப்போ இந்த 2வது வாசிப்புக்கு அப்புறம் குழுநிலைக்கு இது விடப்பட்டால் சபாநாயகர் அல்லது அவைத்தலைவர் அந்த குழுவின் ஒரு உறுப்பினர் மற்றும் தலைவரை நியமிப்பார். சரியா? முன்வரைவு தேர்வுக்குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டால் அவையின் சபாநாயகர், சரிங்களா, அவையோட சபாநாயகர் இல்லாட்டி தலைவர் அந்த குழுவோட ஒரு உறுப்பினரை தலைவராக தேர்ந்தெடுக்க அனுமதிக்கலாம். இப்போ அந்த குழு நிலை முடிச்சுட்டு அதுக்கடுத்து அறிக்கை நிலைன்றது ஒரு முக்கியமான நிலை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போது ஒரு மசோதா வந்து அறிக்கை நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சட்டம் இயற்றுறதுக்கு மேக்ஸிமம் தகுதியாகிடுது. அதைத்தான் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இறுதி வடிவம்னு கொடுத்துருப்பாங்க, அசல் முன்வரைவுன்னு கொடுப்பாங்க. இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கடைசியாக நம்ம பார்த்தோம் 3வது வாசிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3வது வாசிப்புக்கு அனுப்புவாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒப்புதலுக்கு அனுப்பிடுவாங்க குடியரசுத் தலைவருக்கு. இது தாங்க ப்ரொசீஜர். சரியா? சரி, அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும். அவ்வளோதான், இதுதான் மெயினானது. இப்போ அடுத்த நிலையில் அது என்ன பண்ணலாம், இப்போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாங்க. இல்லை அப்படின்னா அந்த முன்வரைவு முதலில் அதுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க.
மாநிலங்களவை 6 மாத காலத்திற்கு திருப்பி அனுப்பாமல் நிறுத்தி வச்சுக்கிறலாம். சரிங்களா? ஒரு சாதாரண முன்வரைவு. ஓகேவா? அடுத்து இப்போ மாநிலங்களவை ஒருவேளை 2 அவையும் அதில் வந்து சரியாக ஒரு முடிவை எட்ட முடியல அப்படின்னா சபாநாயகர் அல்லது அவர் இல்லாத காலங்களில் துணை சபாநாயகர் கூட்டு கூட்டங்களை ஏற்படுத்துவார். சரிங்களா? அப்போது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ இந்த பிரச்சனையில் தான் நிற்கிது. இந்த கூட்டங்களை கூட்டுவார். யார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மக்களவை சபாநாயகர். அடுத்து பாருங்கள், தனிநபர் சட்ட முன்வரைவு. அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் தனிநபர் முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஒரு அமைச்சர் கொண்டு வராத ஒரு முன்வரைவு தனிநபர் முன்வரைவு அப்படின்னு அழைக்கப்படுது. அது வந்து என்ன அப்படின்னா, யாருனாலும் அதில் இருக்க எம்எல்ஏ இல்லை எம்பிஸ் யாருனாலும் வந்து இந்த முன்வரைவை கொண்டு வரலாம். அமைச்சரவையிலோ நிர்வாகத்திலோ உறுப்பினராக இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் முன்மொழியப்படுவதாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இது மீதான விவாதம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெறும். சரிங்களா? 2 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். அப்போ கேட்பாங்க, தனிநபர் முன்வரைவுக்கான விவாதம் எப்போது நடைபெறும்னா வெள்ளிக்கிழமை 2 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இதுவரையும் 14 தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன. கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970. அப்போ இது கேட்கலாம், கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு எப்போ இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா 1970 இயற்றப்பட்டுச்சு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். சரிங்களா? கடைசியாக இயற்றப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு ஆனந்த் நாராயணன் முல்டா மக்களவையில் 1970 நிறைவேற்றிருக்காரு. எதுக்காக அப்படின்னா உச்சநீதிமன்ற உயர்மட்ட குற்ற விசாரணை விரிவாக்கம் சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாருன்னா சையது முச்சமத் அகமது 1954 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.